ஓகே, எல்லாருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். என்னோட பேர் வேகவேகன். கேட்டகரி ஆஃப் ஜெனரல் இன்சூரன்ஸ். ஆக்சுவலி ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து ஏன் என்னோட நீங்கள் பண்ணணுன்றதுக்கு எனக்கு வந்து ரெஜிஸ்டர் நிறைய மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனியோட நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். லைக் ஸ்டார், ஐசிசிஐ நம்பார்டு, எஸ்பிஐ ஜெனரல்ஸ், HDFC, எஃப்கோ டோக்கியோ, ராய்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் கம்பெனியோட நான் வந்து உங்களோட டைப் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக என்னோட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அதே போல் எனக்கு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் 4 இயர்ஸ் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அடிஷனல் தட் நான் இப்போ 65+ உள்ள ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி வந்து வித்தவுட் மெடிக்கல் இல்லாமல் ஒரு டெலி வெரிஃபிகேஷன்லேயே அவங்களுக்கு வந்து நான் பாலிசி வந்து கொடுத்துருக்கேன். அதே போல் வெரி ஷார்ட் பீரியடில் அவங்களுக்கு வந்து கிளைமும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ தட் நீங்கள் வந்து தாராளமாக என்னோட நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்னுடைய பாலிசிஸ் முதல்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு 2 குழந்தைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, 2 குழந்தைங்க, 3 குழந்தைங்க, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாகவும் பண்ணிக்க முடியும். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு என்ன பேசிஸில் எடுக்கலாம்னா மினிமம் ஒரு 24 hours வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவ செலவுகளும் நம்ம எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து நீங்கள் கேஷ்லெஸ்ஸே நம்ம தாராளமாக நம்ம பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சிம்பிள், நிறைய நம்ம நார்மலாக இன்சூரன்ஸ் வந்து நம்ம பண்ணிடுறோம் காருக்கோ இல்லை பைக்குக்கோ. ஆனால் சின்ன சில கீ பாயிண்ட்ஸை மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணால் போதும். ஜென்ரலாக நான் வந்து லாஸ்ட் இதில் கூட நான் பேசியிருந்தேன். காரில் ஒரு கீ தொலைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீக்கு வந்து நம்ம வந்து மோர் தென் 10,000+ நம்ம மேலே நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியில் அடிஷ்னலாக 150 ரூபாய் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வந்து 15,000 ரூபாய் செலவு நீங்கள் தடுக்க முடியும். அதே போல் நீங்கள் வந்து டோ அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சத்தீஸ்கரை கேட்டால் தெரியும், ஒரு டோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த இடத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ட்ராப் ஆகிடுச்சுன்னா வண்டி எடுக்க முடியும்னா அது டோ பண்ணுற காஸ்ட் மோர் தென் இன்னைக்கு 20,000 மேலே செலவாகுது. ஆனால் அந்த டோ சார்ஜ் நீங்கள் அடிஷ்னலாக 220 ரூபா டிபெண்டிங் அப்போ அந்த வெஹிக்கிள் ஒரு 220 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த டோ வெஹிக்கிள் 20,000 ரூபாயை வந்து நீங்கள் உங்களால் சேவ் பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம பார்க்குறது எல்லாம் என்ன பண்ணுறோம்னா கார் இன்சூரன்ஸாக இவர் கம்மியாக போட்டெலாம் பார்க்குறது கிடையாது. இவர் 15,000 சொல்கிறாரா, இவர் 8,000 தான் சொல்கிறாரா, இதை போட்டுட்டு போயிடும். அது எங்கே நமக்கு நமக்கு இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பண்ணக்குள்ள தான் நமக்கு அந்த சேலஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியும், ரைட்? ஸோ அதே போல் நீங்கள் வந்து ஈவெண்ட்டாக 2 வீலர் எடுத்துக்கோங்களேன். ஸோ 2 வீலரில் கூட நம்ம அடுத்து பிஐ பாலிசியில் பேசலாம். பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்றது வந்து அதாவது விபத்தால் நடக்கக்கூடிய இழப்புகள். விபத்தால் ஒரு நபர் விபத்து மூலியமா ஒரு இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இல்லாமல் போயிட்டாருன்னா அவருக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். ஆனால் அது ரொம்ப கம்மி, ஒரு டீ குடிக்கிற காசு தான் செலவாகும், ரைட்டுங்களா? அதே மாதிரி இன்னொன்று அதில் கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த விபத்தால் அந்த நபருக்கு உறுப்புகள் செயலிழப்பு வந்தாலும் இப்போ 20 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்துருக்கிறாரு அப்படின்னா அதில் பாதி 10 லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உறுப்புகள் ஏதாவது போயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம கொடுப்பாங்க. பிஏ பாலிசி இதுக்கெல்லாம் ரொம்ப வேல்யூ ரொம்ப கம்மி, ஜஸ்ட் ஒரு 12 ரூபா தான் வரும் உங்களுக்கு செலவு. அடுத்தது ட்ராவல் இன்சூரன்ஸ். ஸோ ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் நிறைய பேர் நம்ம பயணம் பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே வெளியில் பயணம் பண்ணுறாங்க. நம்ம வீட்டு அதாவது நம்ம ட்ராவல் இன்சூரன்ஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் ஃப்ளைட்டில் இருந்து ஈவன் தான் ஃப்ளைட்டு மிஸ் ஆனாலும் உங்களுக்கு அதை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஃப்ளைட்டு லேட்டாக கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த போயிட்டு ரீச் ஆகி அந்த கண்ட்ரியில் எத்தனை நாள் இருக்காரு, 3 மாதமோ 5 மாதமோ 6 மாதமோ, அந்த 6 மாதத்துக்கு அங்கே ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் இன்னைக்கு ஒருத்தர் US போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எக்ஸ்பென்ஸ் ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சஸ். நீங்கள் கம்பேர் டு இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே கூட நீங்கள் வந்து உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். திரும்ப வர வரைக்கும் அந்த 6 மாத காலங்களுக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். அது எனி கண்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பாஸ்போர்ட் காப்பி கொடுத்தாங்கன்னா நமக்கு கொடுத்துடலாம். அடுத்தது வந்து ஹோம் இன்சூரன்ஸ். இன்னைக்கு ஒரு வீடெல்லாம் சில பேர்லாம் வந்து ரொம்ப பார்த்து கட்டியிருப்பாங்க. வீட்லேயே நிறைய வேல்யூபிள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பட் அதோடைய காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அதையும் நம்ம இன்சூரன்ஸ் பண்ண முடியும். அடுத்தது ஷாப் இன்சூரன்ஸ் வந்து உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எல்லாருமே ஆஃபீஸ் வச்சுருப்பீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் 3 வகையில் பார்க்கலாம். ஒன்று உங்கள் பில்டிங் வந்து உங்கள் பில்டிங்காக இருந்தால் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது நல்லது. ஏன்னா எதிர்பாராத வரக்கூடிய நேச்சுரல் கலாமிட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, பூகம்பம், டெரரிசம்,
இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். அதே போல உங்களுடைய ஆஃபீஸ்ல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு, அதே போல கேஷ் ஒரு நாளைக்கு எவ்வளோ வைப்பீங்க, இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம தாராளமாக பண்ணலாம். அப்ராக்சிமேட்டாக 1 crore ப்ளஸ் நீங்கள் இருக்குது அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஷாப் இன்சூரன்ஸ் பண்ணால் எவ்வளோ நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு நீங்கள் மேக்ஸிமம் 11,000 to 10,000 rupees தான் வரும். பட் ஆனால் நம்ம நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம அந்த 1 கோடி ரூபா லாஸை பற்றி யோசிக்கிறோம். அந்த லாஸ் ஒரு 10,000 rupeesல நம்மளால மேட்ச் பண்ண முடியும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா அது இண்டிவிஜுவல் பாலிசி பேசியிருந்தேன். அந்த இண்டிவிஜுவல் பாலிசியில் 2 விஷயங்கள் சொல்கிறேன். 2 மட்டும் ஒன்று வந்து அஷூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு சில பேர் நீங்கள் பாலிசி வச்சுருப்பீங்க. இதில் ஒரு விஷயம் மட்டும் நான் ஹைலைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நார்மலாக எந்த ஒரு கம்பெனிலையுமே நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறோம், 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் அந்த வருஷத்தில் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் இன்னொரு 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான், ரைட்? அதுக்கு மேலாம் கிடைக்காது. ஆனால் நான் சொல்கிறேன் இந்த அஷூர்ன்ற இந்த ஒரு பாலிசியில் நீங்கள் ஒரு வருடத்தில் எத்தனை முறை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தடவை ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தருக்கு கிளைம் எடுத்துக்காரு 10 லட்ச ரூபா அப்படின்னாருன்னா அகைன் அதே வருஷத்தில் ஒரு மறுநாளோ இல்லை ஒரு அடுத்த வாரத்திலேயே இன்னொரு 10 லட்ச ரூபாய் வேணாலும் எடுத்துக்கலாம். சப்போஸ் அதே மாதத்துலேயே இன்னொரு நபருக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த ஒரு வருடத்தில் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அதாவது ஆட்டோ ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆட்டோ ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இந்த இடத்துல தேங்க்யூ ரைட் ஓகே. ஸோ இப்போ வீடியோ பாலிசி சொன்னீங்க ஜஸ்ட் 50 lakhs ஒரு டீயோடைய மதிப்பு தான். WBC பாலிசி இருக்கு, WCP பாலிசி இருக்கிறது வந்து பக்கரே சார் கொடுத்துருக்குறேன். ஒரு வேலையில் ஒரு ஆஃபீஸில் வச்சுருக்காங்க அப்படின்னா ரிஸ்கான ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலிசி கொடுக்கலாம். அந்த டேக்கு கூட எடுத்துக்கலாம், ஒரு நாள் எடுத்துக்கலாம், ஒரு வாரம் எடுத்துக்கலாம், ஒரு மாதம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் பாலிசி நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குலாம் நம்ம பாலிசி முன்னாடி கிடையாது. இப்போ நம்ம இருக்கிறது லைக் டயபெட்டிஸ் அண்ட் கேன்சர் அண்ட் உங்களுக்கு கார்டியாக், இன்னொன்று வந்து உமன்ஸ் கேர், இன்னொன்று ஓல்டேஜ், இது எல்லாத்துக்குமே இங்கே ஸ்பெஷல் பாலிசி இருக்குது. முன்னாடி 60 வயசுக்கு மேலே பாலிசி எடுக்க முடியாது, இன்னைக்கு 75 வயசு வரைக்கும் வித்தவுட் மெடிக்கல் இல்லாமல் பாலிசி கொடுக்க முடியும், அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் மேபி என்னுடைய ஒரு நிமிஷம் டைம் இதில் எடுத்துக்கிறேன். டாப் அப் பாலிசின்னு ஒன்று இருக்குது. இப்போ டாப் அப் பாலிசி என்னன்னா சார் நல்லா இருக்குது, பட் ஆனால் நான் வந்து ரொம்ப வேல்யூ கம்மியாக எடுத்துட்டேனே அப்படின்னா நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. பட் நான் வந்து உங்களுக்கு வந்து டாப் அப் பாலிசி உங்களால் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி தர முடியும். அடுத்தது போர்ட்டபிலிட்டி. உங்கள்கிட்ட எந்த இடத்துல பாலிசி இருந்தாலும் சப்போஸ் அது வேணும்னா நான் என்னுடைய சர்வீஸில் உங்களுக்கு நான் மாற்றி கொடுக்க முடியும், போர்ட்டபிலிட்டி பாலிசி. அதே போல் ப்ரீமியம் 3 years முதல் 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு 20% டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்ம கொடுக்க முடியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. அதே போல் இன்னைக்கு பை நோ பே லேட்டர், என்கிட்ட பணம் இல்லையே பட் இமெயிலில் போய்க்கலாமா அப்படின்னு கேட்டால் மிக 4 பேங்கோட டைப் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் வந்து ப்ரீமியம் இதில் கூட மந்த்லி ட்ரீட்மெண்ட் கூட நம்ம தாராளமாக நம்ம எடுத்துக்க முடியும். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கணேஷ் கிருபா சார் கேளுங்க, எவ்வளோ டாக்ஸ் ரிடக்ஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஒரு விஷயம் ஒரு வீடியோ நான் பார்த்தேன், உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வை இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். எதிர்பாராத நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு செகண்ட் தான் இந்த வீடியோ வரும். ஆக்சுவலி இந்த சைடில் ரோடு இருக்குது, அந்த சைடு ரோடு இருக்குது, 2 இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறாங்க. யாருக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ அவ்வளோதான். ஆனால் அந்த ரோட்டில் போகிறவர் என்ன செஞ்சாரு, ஒன்றுமே பண்ணல, ரைட்? அந்த இடத்துல 3 பேர் போனாங்க, 3 பேருமே என்ன ஆச்சுன்னு பாருங்க. இந்த ரோட்டில் எதிர்த்தவங்க என்ன பண்ணாரு, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணோம், ஒரு நாள் தவறுனது. இந்த ரோட்டுக்கு அந்த ரோட்டுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, இதுதான் எதிர்பாராத வரக்கூடிய பல நிகழ்வுகள் நம்ம சொல்கிறோம். இப்படி வரக்கூடிய செலவுகளை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆம்புலன்ஸ் சார்ஜஸோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ரூம் ரெண்டோ இந்த மாதிரி எல்லாமே எல்லா சார்ஜஸுமே வரும். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 கார்டு எங்கிட்ட இருக்குது, ரைட்? ஒன்று டெபிட் கார்டு, ஓகேவா? ஸோ டெபிட் கார்டில் பணம் இருந்தால் தான் எடுக்க முடியும், ரைட்? அடுத்தது கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது. இன்னைக்கு ஒரு கிரெடிட் கார்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு கிரெடிட் கார்டு எனக்கு நிறைய இடத்துல நான் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா 2-3 கத்தி மாதிரி நிறைய இடத்துல எண்ணெய் இது குத்திக்கிட்டே இருக்குது, அதனால் நான் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக என்கிட்ட இன்னொரு கார்டு இருக்குது, 25 லட்ச ரூபாய். ஏதாவது சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா 2 லாஸ் இருக்கும், ஒன்று ஃபினான்ஷியல், இன்னொன்று எமோஷனல். எமோஷனலாக நான் பேர் பண்ணி தான் ஆகணும், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதை ஏற்றுக்கு தான் ஆகணும். ஆனால் ஃபினான்ஷியலுக்காக நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா இந்த கார்டு இருந்தால் போதும், உங்களுடைய ஃபினான்ஷியல் லாஸஸ் எல்லாத்தையுமே இது பார்த்துக்கும். நீங்கள் ஸ்மார்ட்டராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், ரைட்?
நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இதான் லாஸ்ட்டு. ரீசெண்டாக எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது போன மாதங்கள். என்னுடைய நண்பர் ஒருத்தர், ஆக்சுவலி நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து 3வது படிக்கிறார், 5வது படிக்கிறான். ரொம்ப நல்லா விளையாட்டு இருந்தால் போன வாரம் கூட போன மாதம் நடந்தது. முதல்ல ஒரு 4 நாள் கூட பார்த்துட்டு வந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தால் 3 நாள் 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆகி நிலா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தோம். அப்போ அங்கே தான் பார்த்தாங்கன்னா அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னு சொன்னாங்க. அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னா எதுவுமே எப்பயுமே தெரியாது, திடீர்னு நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கு பார்த்தோன்னா எவ்வளோ சார்ஜ்னு பார்த்தா டோனர் அவங்க அம்மாவை ரெடி ஆகிட்டாங்க. 40 லட்ச ரூபா வந்து எஸ்டிமேட் போட்டாச்சு. அந்த பையன்கிட்ட என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்ன 3 விஷயம் பண்ணேன். டெபிட் கார்ட்லேயும் பணம் இல்லை, கிரெடிட் கார்டும் இல்லை, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கார்டும் வச்சு இல்லை. ஆனால் கடைசியாக அவன் செஞ்ச விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் காசு கேட்க ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உதவி பண்ண ஆரம்பித்தோம். 35 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணியாச்சு. பட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாளைக்கு இன்னைக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எனக்கு 24 hours டைம் கொடுங்க, ஆப்ரேஷன் இல்லாமல் கூட எனக்கு குணப்படுத்த முடியும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகே சொல்கிறாங்க. அதே போல் காட் கிரேஸ் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி நாள் ஆப்ரேஷன் அந்த குழந்தைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த குழந்தை வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா தான் செலவாச்சு, 35 லட்ச ரூபா செலவாகல. சரி, இது எனக்கு 2 விஷயம் எனக்கு உணர்த்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க அதை பற்றி சுற்றி இருக்கிறவங்க 8 பேர் என்கிட்ட மெடிக்கல் பாலிசி வந்து எனக்கு போட்டாங்க. எனக்கு அது பெரிய விஷயம் எடுத்துக்கல. அதே போல் அதில் 3 பேர் 5 லட்ச ரூபா வச்சுருந்தவங்க 35 லட்ச ரூபாய்க்கு 40 லட்ச ரூபாய்க்கு டாப் பாலிசி பண்ணாங்க. பட் இது ஒரு பெரிய சக்ஸஸாக நினைக்கல. அந்த ப்ரேயர் மூலயமா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் நடந்தது இல்லையா, அதை தான் நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன். ஃபைனலி சேவிங் கொடை என்றைக்குமே வந்து வீட்டில் கொடை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்போ யூஸ் பண்ண போகிறோம்னா எப்போயாவது மழை பெய்ஞ்சா தான் யூஸ் பண்ண போகிறோம், ரைட்? அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இன்சூரன்ஸ் பார்த்தா நோய் வராதான் கிடையாது, நோயால் வரக்கூடிய செலவுகளை எதிர்பாராத வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறதுக்காகவும் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் we take the health insurance policy, right? Next. ஸோ குடும்பம், இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், அழகான ஒரு குடும்பம், பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் சுற்றி ஒரு வளையம் பாருங்க, தட் இஸ் கால்ட் பாதுகாப்பு வளையம். நம்ம ஃபேமிலி எல்லாருமே நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஃபினான்ஷியலாக ஏற்படுத்திக்கிட்டோன்னா அதுதான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.